அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சாயங்கால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ற படிப்பினை 3வது பாகத்தை நாங்கள் தொடர்ந்து படிக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக, மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிற. விசேஷமாக இந்த யூடியூப்பில் கவனிக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களை கத்த தொடுவீராக. இந்த செய்தியை கேட்குற அத்தனை பேருடைய இருதயங்களை கத்த தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசம் எங்கும் உலகம் எங்கிலும் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த வியாதி பலவீனத்தில் கஷ்டப்படுற ஜனங்களாக இருந்தாலும், கட்டுகள், சூனியம், மந்திரம், மாந்திரிகள் கட்டுகளில் இருந்தாலும் கத்தர் அவர்களை இந்த செய்தியை கேட்கும்போது அவர்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மையுமே நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவதாமே ஆண்டவர் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதியை பரிசுத்த ஆவியானவர் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது பவுல் மூலமாக தெளிவாக எழுதுகிறார். மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக இடங்களில் மனுஷனுக்கு ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது என்று 2ஆக பிரிக்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதியாக அதை பிரிக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே நான் ஆத்மாவை தனியாய் பிரித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது 3 பகுதி சிருஷ்டிப்பிலேயே காணப்படுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அங்கே மண்ணினாலே உண்டாக்கினார், அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினாலே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஒன்று மண்ணினாலே சரீரம் உண்டாக்கப்பட்டது, 2வது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஊதும்போது அவன் ஜீவன் உள்ளவனாக மாறினான், ஆத்மாவானான். அங்கே 3 பகுதி அங்கே இருக்குது. சரீரம் இருக்குது, மண்ணினால் செய்யப்பட்ட சரீரம் இருக்கிறது. தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதினார் என்று சொல்வது தேவன் மனிதனுக்கு கொடுத்ததான ஆவி. ஆத்மாவானான் என்று சொல்வது ஜீவனையும் ஆவியையும் ஆத்மாவையும் உடையவனானான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் தேவன் எதற்காக மனுஷனுக்கு ஆவியை வைத்தார் என்று சொன்னால், மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். கம்யூனிகேஷன், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உறவு ஏற்பட வேண்டுமானால் தேவனுடைய ஆவியை கொண்டு தான் ஆவியாக இருக்கிற தேவனோடு பேச முடியும். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆகினால் தேவன் ஆவியாக இருக்கிறதுனால நாம் ஆவி மனிதனாக உண்டாக்கப்பட்டால்தான் தேவனோடு மனிதன் பேச முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக ஆவியில் கர்த்தர் என்ன வைத்தார்னு சொன்னால், மனசாட்சியை வைத்தார். மனுஷன் தவறு செய்யும்போது, நன்மை செய்யும்போது, தவறு செய்யும்போது குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று நம்மை உணர்த்தக்கூடிய உணர்வின் ஆவி, அந்த ஆவியின் பகுதியில் நம்மை உணர்த்தக்கூடிய ஆவி, மனசாட்சி ஒன்று வைத்தார். அது மனசாட்சி, அது உள் உணர்வு என்று சொல்லலாம். வேறு வார்த்தையில் சொல்லப்போனால் மனசாட்சி என்றும் சொல்லலாம். 3வது ஆவியில் கர்த்தர் என்ன வைத்தார்னு சொன்னால், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளோ தரிசனங்களோ கிடைக்க வேண்டுமானால் ஆவியின் மூலமாக தான் தேவன் நமக்கு அதை கொடுக்க முடியும். டைரெக்டாக ஆத்மாவில் கொடுக்க முடியாது. தேவனை அறிகிற பகுதி, இல்லை தேவனை பற்றி உணர்வுள்ள பகுதி தான் ஆவியாக இருக்கிறது. ஆவி இல்லாமல் ஆத்மா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு ஆவி தேவனோடு இல்லை. அவன் ஆத்மாவும் சரீரம் ஒன்றா இருக்கிறதுனால, மண்ணோடு ஆத்மா ஒட்டி இருக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறான். அவன் தேவனை அறியாமல் இருக்கிறான். அவனுக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் மரிக்கும் போது மண்ணோடு மண்ணு போயிடுவான். அவனுடைய
தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் போய்விடும். ஆத்துமா அவனுடைய பாவத்துக்கு தக்கதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆத்துமா உடனே நரகத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆத்துமாவாக இருக்குமானால் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பரலோகத்துக்கு போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சுவாசத்தை கொடுக்கிறவர் என்று ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர். சுவாசம், மனிதனுக்கு தேவன் சுவாசத்தை கொடுத்தார். அங்கே ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். 42 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும்போது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறதுமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. அப்படின்னால் சுவாசத்தை கொடுக்கிறவர் தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மிருகங்களுக்கு சுவாசம் இருக்கா? மிருகங்களுக்கு சுவாசம் இருக்குது, ஆனால் மிருகங்களுக்கு ஆத்துமா இல்லை. மிருகங்களுக்கு சுவாசம் இருக்குது. தேவன் மிருகங்களை உண்டு பண்ணும்போது அவளை மண்ணினாலே உண்டாக்கினார் என்று அதே ஆதியாகமத்தில் 2 அதிகாரத்தில் மிருகத்தை உண்டு பண்ணும்போது அது மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது. 2 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதுகிற 2 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனாய் கர்த்தர் வெளியின் சகல விதமான மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல விதமான பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளை என்ன பெயரிடும் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களில் அவைகள் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவைகள், அவைகள் மண்ணினாலே உருவாக்கி. 19 வசனத்தில் மண்ணினாலே உருவாக்கி. அப்போது ஆதாமுக்கு மட்டும்தான் கர்த்தர் நாசியில் ஊதினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன்தான் தேவனுடைய கையின் கிரியாக இருக்கிறான். அவர் கொய்யவன், நாம் களிமண். ஆனால் மிருகங்களையும் மண்ணினால் உண்டாக்கினார், ஆனால் அவைகள் நாசியில் தேவன் ஊதவில்லை. அப்படியான எப்படி உயிரோடு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் இருக்குது. அந்த மிருகங்களுக்குள்ள ரத்தம் இருக்குது. ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால, அந்த உயிர் அதில் இருக்கிறதுனால உயிரை அந்த தனக்கு இருக்கிற உயிரை வச்சு நடந்துச்சு. மிருகத்தினுடைய உயிர் வேற. மனுஷனுக்கு தேவன் ஆத்துமா கொடுத்தார், மிருகத்துக்கு ஆத்துமா கொடு. மனுஷனுக்காக மிருகங்களை உண்டு பண்ணினார். இன்னத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்படின்னு இந்த மண்ணான மனுஷன் எங்கே போகிறான்னு சொன்னால், இது பிரசங்கி புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே ஆவியானவர் தெளிவாக எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, விதமாய் மண்ணானது தன் பூமிக்கு திரும்பும் முன்னே தேவன் தனக்கு தந்த அந்த ஆவி தேவனிடத்துக்கு போகும் முன்னே 7 வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்து தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்தை நினை என்று அங்கே ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அதே பிரசங்கி 3 அதிகாரத்தில் 21 வசனத்தில் அங்கே ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறாரு. பிரசங்கி 3 அதிகாரம் 21 வசனத்தில், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? அப்போ மிருகத்தினுடைய உயிர் எங்கே போய் இறங்குது? தாழ பூமியில் இறங்குது. மிருகத்தினுடைய ரத்தம் ஊற்றப்படும் போது அது பூமியில் இறங்குது. ஆனால் மனுஷனுடைய ஆவி எங்கே இறங்குது? மிருகங்களுடைய ஆவி பூமியில் இறங்குது. மிருகங்களுக்கு பரலோகமோ எந்த இடமோ அதுக்கு இல்லை, ஏன்னா ஆத்துமா இல்லை. ஆனால் மனுஷனுடைய ஆத்துமா எங்கே ஏறுதுன்னா உயர ஏறுது, கர்த்தரிடத்தில் ஏறி போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே யோபுல வாசிக்கும்போது 32 அதிகாரத்தில் யோபு சொல்கிறார் 8 வசனத்தில். யோபு ரொம்ப தெளிவாக இன்னும் மனுஷனுடைய ஆவியை குறித்து யோபு அங்கே எழுதுகிறார். ஆவி எப்படிப்பட்டது, ஆவியை கர்த்தர் கொடுத்தாரு, அது எப்படிப்பட்ட ஆவி என்று சொல்லி 32 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது, யோபு 32 அதிகாரம் 8 வசனம் அதை வாசிக்கிறோம் பாருங்க. 32 அதிகாரம் 8 வசனம்.
32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். மனுஷரில் கர்த்தர் ஆவி கொடுத்துருக்காரு. அது மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஆவி. ஆதாமுக்கு கர்த்தர் சுவாசம் ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மாவானான். தேவனை அவன் நல்லா அறியும் போது உயிருள்ள ஆவியாக இருந்தான். மனுஷன் தேவனை விட்டு பிரியும் போது, இல்லாவிட்டால் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு வலு சர்ப்பத்துடைய சத்தத்தை கேட்டு தேவனை விட்டு பிரியும் போது, ஆவி தேவனை விட்டு பிரிஞ்ச போது அது மனுஷனுடைய ஆவியாக மாறிவிட்டது. அது மனிதனுடைய ஆவி. இப்போ ஆத்மா எதோடு சேர்ந்துக்குச்சுன்னா மாம்சத்தோடு சேர்ந்துக்குச்சு. ஆகினால் ஏதேன் தோட்டத்தில் தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. தேவன் நீதி உள்ளவர். தேவனுடைய நீதிப்படி கீழ்ப்படிதல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தேவன் எண்ணம் கொடுக்க முடியும். பரலோகத்தில் இருந்தாலும் சரி, ஏதேன் தோட்டத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை என்கிறதான் டிசிப்ளின்குள்ளே தான் கர்த்தர் மனிதனை வைக்க முடியும். அவருடைய வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தை, தேவனுக்கு எதிராளியாக இருக்கிற சாத்தானுடைய வார்த்தையை கேட்டபோது, கீழ்ப்படிந்த போது தேவன் கோபம் கொண்டவராகி அவருடைய நீதியின்படி, பரலோகத்தின் தேவனுடைய நீதியின்படி, பரிசுத்தமுள்ள தேவனுடைய நீதியின்படி அவர் தோட்டத்தை விட்டு வெளியே மனுஷனை துரத்தினார். இப்பொழுது அவனுடைய ஆவி தேவனை விட்டு பிரிஞ்சு போச்சு. பிரிவு என்று சொல்வது சாவு. தேவனோடு பேசக்கூடிய ஒரு விஷயத்தை போச்சு. ஆவியை கொண்டு தான் பேச முடியும். இப்போ ஆத்மா மாம்சத்தோடு சேர்ந்துக்கிச்சு. வேலை செய்யலாம், விவசாயம் பண்ணலாம், உழைக்கலாம், மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், கொள்ளலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. ஆகினால் இஷ்டப்படி அவன் வாழ்ந்தான். அவன் கெட்டு போனான். அவன் ஆவி கெட்டு போனதுனால ஆத்மா கெட்டு போச்சு. ஆத்மா தேவனை விட்டு தூரமாக பிரிஞ்சு போச்சு. ஆத்மாவிலே மரணம் ஏற்பட்டுச்சு. ஆவி இல்லாத ஆத்மா செத்து போன, தேவனுடைய ஆவி இல்லாத ஒரு ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா செத்து போன ஆத்மாவாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அது 33ஆம் அதிகாரம், யோபு 33ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ உள்ளவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ நான் உயிரோடு பிறந்தேன்னு சொன்னாலே சர்வ வல்லவருடைய சுவாசத்தினால்தான் நான் உயிர் வாழ்கிறேனே தவிர, மிருகங்களுடைய உயிர் வேற. சர்வ வல்லவருடைய சுவாசத்தினால நான் உயிர் பெற்றேன். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவர் குயவனாக இருக்கிறாரு, நான் களிமண்ணாக இருக்கிறேன். அவர் கையின் கிரியாக இருக்கிறேன். அவருடைய சொந்த சுவாசத்தை நம்முடைய நாசியிலே அவர் ஊதினார். ஆகினால் ஒவ்வொரு மனிதன் தேவனுக்கு சொந்தமானவர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே லேவியராமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மாம்சத்தின் உயிர் அதன் இரத்தத்திலே இருக்கிறது என்று அங்கே மோசே மூலமாய் கர்த்தர் எழுதுகிறார். லேவியராமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மாம்சத்தினுடைய உயிர் அதனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அதே மாம்சத்தின் உயிரை இரத்தத்தில் இருக்கிறதுனால தான் கீழே ஊற்றக்கூடாது, அந்த இரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நோவா காலத்தில் சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பாருங்கள். உங்களுக்கு மாம்சத்தின் 4ஆம் வசனம், 3ஆம் வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும்பொண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷருடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன். அப்படின்னா மாம்சத்தின் அந்த இரத்தம் உயிரில், மாம்சத்தினுடைய உயிர் அந்த இரத்தத்தில் இருக்கிறதுனால மிருகத்துடைய இரத்தத்தை புசிக்கூடாது என்று நோவாவுக்கு தேவன் சொன்னார். அப்போ மிருகத்தினுடைய உயிர் எங்கே இருந்துச்சுன்னா இரத்தத்தில் இருக்குது. நமக்கு உயிர் இரத்தத்தில் இருக்குது. ஆனாலும் நமக்கு இருக்கிற சுவாசம் தேவன் கொடுத்த சுவாசம். அந்த சிங்கம், புலி, யானை மூக்கிலெல்லாம் ஆண்டவர் ஊதாமலேயே அவைகள் நடந்தது. அவைகள் ஊதப்படவில்லை. அந்த மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மூக்கிலையும் போய் ஊதலை.
அவைகள் நடந்தது, அவர்கள் பறந்தது, அவைகள் நீச்சல் அடித்தது, அவைகள் எல்லா மாதிரி செய்தது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி அல்ல. மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் நாசியில் ஊதி தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. அப்படின்னா மனுஷனை கொலை பண்ணால் கொலை, மிருகத்தை கொலை பண்ணால் ஆகாரம். ஆனால் மனுஷனை கொலை பண்ணால் கொலை. அவனுடைய ரத்தம் மனுஷனால் சிந்தப்பட கடவது. ஆபேலின் ரத்தத்தை காயின் சிந்தினதுனால காயினை பார்க்குற எவனோ அவனை கொள்ளுவான்னு கர்த்தர் சபித்தார். ஆகினா மனுஷனை கொலை பண்ணுவது பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அதுக்கு கர்த்தர் பழி வாங்குவார், 7 மடங்கு பழி வாங்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆவியை ஆத்மாவை பிரிக்கணும்னா மனுஷனால் பிரிக்க முடியாது. எந்த மனுஷனாலும் பிரிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அதை பிரிக்க முடியும். எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? எந்த பட்டயத்திலும் தேவன் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இங்கே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ ஆவி ஆத்மாவை 2ஆக பிரிக்கணும்னா ஆவி ஆத்மா ஒன்றா கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதும் போது ஜீவ ஆத்மானா ஜீவனும் ஆத்மா ஒன்றா இருக்குது, ஆவி ஆத்மா ஒன்றா இருக்குது. ஆனால் தேவனை அறிகிற பகுதி ஆவி, நம்மை அறிகிற பகுதி தான் ஆத்மா. மனுஷன் நான் யார், என் பர்சனாலிட்டி என்ன, என் கௌரவம் என்ன, என் படிப்பு என்ன, என் ஞானம் என்னன்றது ஆத்மா கண்டுபிடிக்குது. ஆனால் தேவன் யார், அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய தாழ்மை என்ன, அவருடைய தியாகம் என்ன, பரலோகம் எப்படிப்பட்டது கண்டுபிடிக்கக்கூடியதான காரியம்தான் ஆவி. ஆவியும் ஆத்மா ஒன்றா இருந்து சேர்ந்து செயல்பட்டால் ஆவிக்குரிய மனுஷன் என்று பெயர். ஆவி தனியாக பிரிஞ்சு போச்சு, ஆத்மாவும் மாம்சமும் ஒன்றா சேர்ந்துக்குச்சின்னா மாம்சத்துக்குரியவன். உலகத்தாரெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். நம்முடைய ஆவி செத்து தான் இருந்துச்சு, தேவனை விட்டு தூரமாக இருந்ததுனால மரித்ததாக இருந்துச்சு. அதுதான் அப்போ ஆதியாகம புத்தகம் 2:7 வாசிக்கும்போது ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசம் என்பதற்கு அர்த்தம் ஒரிஜினல் எபிரேய பாஷையில் ரூஹா. ரூஹா என்று சொன்னால் ஆண்டவர் சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதே சுவாசத்தை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேலே ஆசி ஒழுங்கின்மையுமாய் பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருந்தபோது ஆவியானவர் அதை உருவாக்கும்படிக்கு ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:2 அங்கேயும் ரூபா என்ற வார்த்தை தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவி, அவருடைய சுவாசம் உருவாக்குற ஆவி, மனுஷனை உருவாக்குற ஆவி ஜலத்தின் மேலாசை பாடி கொண்டிருந்தது என்று வாசிக்க. தேவன் உருவாக்குறவர். தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு தான் நம்மை உருவாக்கினார். சொல்லப்போனால் மனிதன் ஆவிக்குரிய ஒரு சந்ததி, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஒரு சந்ததியாய் தேவ பார்வையில் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். மேலே ஒரு வீடு மண்ணாங்கட்டி வீடு போட்டாலும் கூட நாம் ஆவிக்குரியவர்கள். ஆத்மா தான் உண்மையான மனுஷன். அந்த ஆத்மாவோடு பேசுவது ஆவி. ஆவியோடு தொடர்பு பண்ணதான் தேவன் மனுஷனோடு பேச முடியும். இப்போ ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிக் கொடுத்ததுக்கு முன்னாடி ஆவி குறித்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:27 20ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்ததான ஆவி எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அந்த தீபத்தை வச்சு தான் கர்த்தரோடு பேசணும். கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். ஸோ மனுஷன் ஆவியாக இருக்கு. தேவன் கொடுத்த தீபம், அந்த தீபத்தை வச்சு தான் கர்த்தரோடு பேச முடியும். தீபமாக இருக்குது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அதான் மனசாட்சி. நமக்குள்ளே என்ன நடக்குது, நமக்குள்ளே தப்பு இருக்குது, ரைட் இருக்குது என்பதை ஆராய்ச்சி பார்க்குற ஒரு தீபம், ஒரு டார்ச் லைட்டு. தேவன் கொடுத்த டார்ச் லைட்டு, தேவன் கொடுத்த சுவாசம், அந்த ஆவி ஒரு டார்ச் லைட்டு. இது அணைஞ்சு போச்சுன்னா தீபம் இல்லாத மனுஷன் செத்த மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே சங்கீதத்தில் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் 14ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்லுகிறான். வாசிங்க. அங்கே சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் சங்கீதத்தில் முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். ஒரு மனுஷன் தேவன் இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் படுமுட்டாள், அடிமுட்டாள். ஏன்னா நரகத்துக்கு போகிறான், அவனுக்கு தெரியாது, பாதாளத்தை பற்றி தெரியாது, அக்கினி கடலை பற்றி தெரியாது, பரலோகத்தை பற்றி தெரியாது, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பற்றி தெரியாது. மதிக்கெட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன். உணர்வு எப்போ உணர்வு கெட்டு போகுதுன்னா, ஆவி தேவனிட்டு பிரிஞ்சு போச்சுன்னா என்னதான் சொன்னாலும் உணராது உள்ளம். ஆவி விழிப்பாக இருந்துச்சுன்னா தான் வசனத்தையும் உணரும். ஆவி விழிப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்ல ஜெபம் பண்ணும். ஆவி விழிப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்ல சொப்பனங்கள் கிடைக்கும், நல்ல தரிசனம் கிடைக்கும். ஆவி செத்து போச்சு, ஆவிக்கு நமக்கு தேவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, மாம்சத்துக்குரியவர்கள் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள முடியாது. அப்போது உணர்வு எப்படி உண்டாகனா, ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தால்தான், செத்துப்போன ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தால்தான் நமக்கு உணர்வு உண்டாகும். அப்போ உணர்வு உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய்னா ஆவிலையும் கெட்டு போயிட்டாங்க, ஆத்மாவிலையும் கெட்டு போயிட்டாங்க, சரீரத்தையும் கெட்டு போனாங்க, ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர் ஒருவனுக்கு அறிவில்லையோ. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். யார் தேவனோடு இருக்கிறாங்க? தேவன் யாரோடு இருக்கிறார்னா, துன்மார்க்கருடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்க மாட்டார், நீதிமானுடைய சந்ததியோடு இருப்பார். யார் நீதிமான்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை நீதிமானாக அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு விலகிற யாவரும் அவர்கள் நியாயத்தீர்க்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஆவி எப்படிப்பட்டது. சிருஷ்டிப்பில் ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. பரிசுத்தப்படுத்துகிற வேலையில் 1 தெசலோனிக்கேயர் 5:23 அங்கே முழுசாக ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக பரிசுத்தமாக்குறவர் அங்கே இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் பல இடங்களில் நம்மை ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்து கர்த்தர் 3 விதத்தில் மனுஷன் 3 பகுதியாக இருக்கார் என்பதை திரும்ப நமக்கு காட்டுகிறார். சிருஷ்டிப்பில் காட்டினார், அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயரில் காட்டினார், அதுக்கப்புறம் கூட எபிரேயர் 4:12 ஆவியும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கிறாண்டு. ஆவியானது வசனத்தை கொண்டு எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்கிறாண்டு அங்கேயும் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து பிரித்து எழுதுகிறார். அப்படின்னா ஆவி ரொம்ப விசேஷம். ஆவி தான் நம்ம முன்னாடி போகணும், மாம்சம் பின்னாடி வரணும். ஆவி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆத்மா வரணும். ஆவி இழுத்துட்டு போகணும். ஆவிக்குரிய பயணத்தில் விசுவாச ஓட்டத்தில் ஆவி முன்னாடி போகணும். ஆவி சொல்கிறது ஆத்மா கேட்கணும்.
ஆத்மா ஆவி சொல்கிறது ஆத்மா கேட்டு அதை சரீரத்துக்கு சொல்லணும். அப்போ தான் சரீரத்தை என்ன செய்ய முடியும், ஆவிக்கு கீழே கொண்டு வர முடியும். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். சரீரம் மேலே போயிட்டு ஆவி கீழே வந்துச்சுன்னா, சரீரம் நம்ம நடத்துச்சுன்னா, நான் மாம்சத்துக்குரியவன் அடங்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், அப்படி தான் இருப்பான். ஆவிக்குரியவனு பணிவாக இருப்பான், அடங்கி போவான். அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுவான். ஜெபம்னு சொன்னால் ஓடி வருவான். கர்த்தருடைய சமூகம்னா பயப்படுவான். கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், வலது பாசத்தில் இருக்கிறார், அவருடைய சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டுன்னு சொல்லுவான். அப்படின்னா அவனுடைய விளக்கு எரியுது, அவனுடைய ஆவியில் வெளிச்சம் இருக்குது, அவன் கொஞ்சம் கர்த்தரோடு இருக்கிறான், அவனுக்குள்ள டார்ச் லைட் எரியுது. இல்லைன்னா வர முடியலன்னா கூட்டங்களுக்கோ ஜெபத்துக்கோ இஷ்டம் இல்லைன்னா அணைஞ்சி போச்சு லைட்டு அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 4:24 ஆண்டவர் பேசும்போது, சமாரிய ஸ்திரீயை பேசும்போது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். 5 விதமான ஆட்களுக்கு ஆவி உண்டு. ஒன்று, தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்பர் 2, தேவ தூதர்கள் ஆவிகளாக இருக்கிறாங்க. எபிரேயர் 1:14 வாசிக்கும் போது பணிவிடை ஆவிகள் என்று பெயர். தேவ தூதர்களை கர்த்தர் ஆவிகளாக சிருஷ்டித்தார். 3வது, அசுத்த ஆவிகளும் பேய்களும் விழுந்து போன தூதர்களும் அவர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். 4வது, மனிதனுக்குள்ளே ஆவி இருக்குது, மனிதன் ஆவியாக இருக்கிறான். 4வது, மிருகங்கள் அவங்க செத்து போது அவங்க ஆவி பிரிஞ்சு பூமிக்கு அடியில் போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவாசம் பிரிஞ்சு பூமிக்கு அடியில் போகிறது, தாழ்விடங்கள் இறங்குன்றதுனால மிருகங்களுக்குள்ள ஆவி இருக்குது. ஆனால் பிசாசு மிருகங்களுக்குள்ளே பூந்துடும், பிசாசு பாம்புக்குள்ளே போகும், பிசாசு முதலைக்குள்ளே போகும். ஆனால் மிருகம் தனிப்பட்ட விதத்தில் அது எந்த விதமான சேதம் செய்யாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அறிவில்லாத மனுஷனாக நம்ம இருப்போம்னா, தேவனாகிய கர்த்தரை பற்றி, பரிசுத்தரை பற்றி, இயேசுவை பற்றி ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும், யோவான் 17:3 படி ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனை இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். பரிசுத்தை அறிகிற அறிவே அறிவு என்ற நீதிமொழிகளை வாசிக்கணும். அவரை அறியாத இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆவி அணைஞ்சு போயிருக்கும். அவரை அறியும் போது தான் ஜீவன், ஆவிக்குள்ளே ஜீவன் வரும், மறுபடியும் ஆய் பற்றி எரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து எழுதுகிறார். எபேசியர் 2 எழுதும்போது சொல்கிறாரு, முன்னே நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அந்த எபேசியர் ரொம்ப அழகாக பரிசுத்த போல் ரொம்ப தெளிவாக நம்ம ஆவியில் எப்படி செத்துருந்தோம், நம்ம ஒரு காலத்தில் தீபம் அணைஞ்சு போயிருந்துச்சு, நமக்கும் தேவனுக்கு தொடர்பு இல்லை. 1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், தோப்பு கரணை போடுறது, கோயில் சுற்றி வர்றது, விபூதி அடிக்கிறது, அப்புறம் பாத யாத்திரை பண்ணுறது, மலை மேலே ஏறுறது, கொலை பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது, விபசாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, எல்லாம் ஒரு காலில் அறியாமை நாட்களில், தேவனை அறியாத காலத்தில் அவிசுவாசியாக இருக்கும்போது மிருகத்தனமாக வாழ்ந்தோம், மிருகத்தனமான காரியங்களை செய்தோம், அக்கிரமத்தில் மறித்திருந்தோம், ஆவி செத்து போயிருந்துச்சு, அக்கிரமத்தில் மறுத்திருந்தோம், பாவத்தில் மறுத்திருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரீசேர் ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற அந்த ஆவிக்கீழ இருந்தோம், பிசாசின் ஆவிக்கீழ இருந்தோம். கர்த்தருடைய ஆவிக்கீழ நம்ம இல்லை. நம்முடைய ஆவி பிசாசின் ஆவினால் தாக்கப்பட்டிருந்துச்சு, நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனுடைய நீதி மனுஷனை வெளியே தோற்றுச்சு. ஆனால் உண்டாக்கின தேவன் அவருடைய அன்பை அனுப்பினார்.
நீதியின்படி யாரும் கர்த்தர் முன் நிற்க முடியாது. ஆனால் அன்பினாலே கர்த்தர் இறங்கி வரும்போது தான் மனுஷன் என்னிடத்தில் வருவனை புறமே தருவதில்லை, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன். அன்பு வந்த பிறகு தான் கர்த்தரை சந்திக்க முடிஞ்சது. பழைய ஏற்பாடு முழுசும் தேவ நீதிக்கு முன்னாடி பயந்தாங்க, பலி செலுத்தினாங்க. இயேசு கிறிஸ்து வந்தபோது என்னிடத்தில் வருவனை புறமே தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னார். அது எப்படி வந்தார்? நீதியாக வரல. நீதியாக வந்தால் செத்துருவோம். அவர் நீதியாக வரல, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தில் வந்தார். தொழுவத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவர் வார்த்தையாக இறங்கி வந்தார். அவருடைய அன்பின் சொருபியாக வந்தார், அன்பின் சிகரமாக வந்தார். அன்பிலே அவர் மாறாதவராய் வந்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இது ஒன்றான மெய்தாம நாங்கள் உண்மையும் அனுப்பின குமாரனை விசுவாசிப்பந்த நித்திய ஜீவன் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை பற்றி தெளிவாக சொல்லும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு நம்மை சந்தித்தது. நீதி நம்மை சந்தித்தா மறிச்சு போய் நரகத்தில் தள்ளப்பட்டிருப்போம். கோபாக்கின் பிள்ளையில் இருந்தோம். நீதி சந்திக்கலை. தேவன் நீதியாக வந்து சந்தித்திருப்பாருன்னா நியாயமானபடி தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நீதியாக வரல, அன்பின் சொருபியாக வந்ததுனால அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் பிழைத்து கொண்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. தேவனை இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறித்தவர்களாக இருக்க நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தா. செத்துப்போன ஆவியை ரட்சிக்கப்படும் போது கல்வாரி கிட்ட வந்து இயேசுவை வாங்க, ஆண்டவர் எனக்குள்ள வாங்க, நான் உங்களை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க, உமக்காக நான் வாழ்வேன், உலகத்துக்காக வாழ மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணும்போது ஆதாமுடைய ஆவி, செத்துப்போன ஆவியை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா என்ன செய்கிறாரு? ஆண்டவரோடு உறவாடுகிற நம்முடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம கிடைச்ச ரட்சிப்பு அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு மாடை வெட்டியோ, ஆடை வெட்டியோ, ஒரு புறா வெட்டியோ, கோழி வெட்டியோ, ஒரு மலை மேலே ஏறியோ, ஒரு மொட்டை அடித்து கிடைச்ச ரட்சிப்பு இல்லை. இது தேவனே நம்மை உண்டாக்கினா, தேவனே மனுஷனை வெளியே தோட்டத்தில் துரத்தினார். தேவனே ஏற்ற காலத்தில் அவர் தன்னை சிறுமைப்படுத்தி அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் மாறி, தேவனை இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி, தேவனை அன்பின் சொருபியாக மாறி, உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன், நீ உன்னை ஒப்பு கொடுத்தா போதும், நீ கீழ்ப்படிஞ்சா போதும், என் சமூகத்தை வந்தால் போதும், நான் உன்னுடைய ஆவியை உயிர்ப்பிப்பேன், திரும்பமாக அணைஞ்ச விளக்கை எரிய வைக்கிறேன், பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதை அந்த ஆவியில் நீ ஜெபிச்சாதான், அந்த ஆவியில் வசனத்தை கேட்டதான், அந்த ஆவியில் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதான், அந்த அக்கிரமெல்லாம் கரெக்டான பிறகுதான் என்னுடைய பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் குமாரனாகிய இயேசு அனுப்பி அவரை நொறுக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் தேவனுடைய சமூகத்தை எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேணும். இன்னும் நம்முடைய ஆத்மா மாம்சத்தோடு ஒட்டியிருக்குதா, இல்லை உங்கள் ஆத்மா ஆவியோடு ஒட்டியிருக்குதா என்பதை நீங்கள் சிந்திக்கணும். இந்த ஆவி ஒருவன் கெடுத்து போட்டால் கர்த்தர் அவனை முற்றிலுமாக கெடுத்து போடுவார். ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போது தேவனுடைய வசனம் என்ன செய்து, இது உன்னுடைய ஆவியில் இருக்க காரியத்தையும் ஆத்மாவில் இருக்க காரியத்தையும் உள்ள ஒரு பட்டயம் போல போய் வேறு இருக்குது. சிலருக்கு நேரடியாக வார்த்தையில் சொன்னால் உணர மாட்டாங்க, நேரடியாக வார்த்தையில் சொன்னால் உணர மாட்டாங்க. ஏன்னா அது கத்தி இல்லை, அது ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் வசனத்தை வச்சு நாங்கள் பேசும்போது என்னன்னா, வசனத்தை வச்சு என்னை குத்துறாரு. நான் வசனம் வச்சு உங்களுக்கு குத்தத்துக்காக பேசுகிறேன். வசனமே பட்டயம், அது குத்த செய்யுது, அதோடைய வேலை அது செய்யும். அனுப்பின வார்த்தை வெறுமையாக திரும்பாது. தேவன் அனுப்பின வார்த்தை வெறுமையாக திரும்பாது. எதற்காக அனுப்பப்பட்டதோ இந்த வேலையை செய்யும். உடனே பாஸ்டர் குத்துற மாதிரி பேசினா பாஸ்டர் மேலே வரக்கூடாது. உங்கள் ஆவியையும் ஆத்மாவையும் அந்த கருக்குள்ள பட்டையும் போய் வேறு அறுக்கும்போது குத்துற மாதிரி தெரிஞ்சு குத்துனாதான் நாம் கர்த்தர் பக்கமாக திரும்ப முடியும். கர்த்தர் பக்கமாக திரும்பினாதான் ஆவியில் விளக்கு எரியும், இல்லைன்னா விளக்கு எரியாது.
எத்தனையோ விளக்கு ஏற்றினீங்க, எத்தனையோ தெய்வங்களுக்கு நம்ம விளக்கு ஏற்றிருப்போம். ஆனால் மனசில் விளக்கு எரியல. எத்தனையோ விளக்கு ஏற்றி பார்த்தோம், மலை மேலே ஏற்றி பார்த்தோம், வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் ஏற்றி பார்த்தாங்க, கோயிலில் போய் ஏற்றி பார்த்தேன், கற்பூரத்தை ஏற்றி பார்த்தேன். என்ன ஏற்றினாலும் பாவ வாழ்க்கையில் இந்த விடுதலை. எப்போ இயேசு விளக்கு ஏற்றினாரோ அப்போ தான் பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாத. அது கொஞ்சம் அந்த விளக்கு அணையிற மாதிரி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அணைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய ஆவியை உணர்த்துவார். உணர்வு உள்ளவன் இருக்கிறானா பார்த்து உணர்த்துவார். உணர்த்தும் போது அது குத்து தான் செய்யும். அது குத்துறது நமக்கு நல்லது, இல்லாவிட்ட மொத்தமாக அணைஞ்சு போயிடும். ஆமேன், ஹல்லேலூயா. 5 விதமான ஆவிகள். தேவன் ஆவியாக இருக்கார், அப்புறம் தூதர்கள் ஆவியாக இருக்கிறாங்க, பிசாசுகள் அசுத்த ஆவிகள் ஆவியாக இருக்குது, 4வது மனுஷன் ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரம் உடையவன், 5வது மிருகம் என்று நான் சொன்னேன். 1 கொரிந்தியர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 8:16 அங்கே வாசிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத. 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. தேவனுடைய ஆவி தான் முன்னாடி போகணும், ஆத்மா செகண்டில் வரணும். அநேக சமயத்தில் உலகத்தாருக்கு எப்படின்னா குதிரை வண்டியை தூக்கி முன்னாடி வச்சுருவாங்க, குதிரை தூக்கி பின்னாடி வைப்பாங்க. கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கி ரசிக்கப்பட்டு பல வருஷம் ஆனால் கூட சில என்ன செய்வாங்கன்னா, என் உடம்பு தான் முக்கியம், அப்புறம் தான் ஜெபம், என் உடம்பு தான் முக்கியம், அப்புறம் தான் வேத வாசிப்பு. குதிரை வண்டியை தூக்கி முன்னாடி வச்சுட்டு குதிரை தூக்கி பின்னாடி வச்சா வண்டி ஓடாது, களைப்பாக்குது, சோறு ஆக்குது, உடம்பு சரியில்லை, பலவீனம். ஆமாம், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், மாம்சம் சோர்வடையக்கூடியது தான். ஆனால் ஆவி எப்படிப்பட்டதுன்னா, குதிரை வண்டி இழுத்துட்டு போகிற ஆவி குதிரை போல் இருக்குது. அதை முன்னாடி விட்டிங்கன்னா தான் அது கூட இழுத்துட்டு போவோம். நீங்கள் சரீரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குண்டக்க மாதிரி உட்காந்துக்கிட்டேன்னா வண்டி போகாது. இவன் உடம்பு ஏன் கஷ்டம், எனக்கு முடியல, ஜபத்துக்கு வர முடியாது, நான் பிசி. அநேக சமயத்தில் ஆவியானவரை பின்னாடி தூக்கி போட்டுறோம், மாம்சத்துக்கு முன்னாடி வச்சிடறோம், விளக்கு அணைஞ்சு போயிடும். அதனால தான் சாமுவேல் அவன் தேவாலயத்தை போய் படுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி விளக்கு அணையத்துக்கு முன்னாடி போய் அவன் படுத்துக்கொண்டான். கர்த்தர் சாமுவேலேன்னு பேசினான். விளக்கு அணைஞ்ச பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியின் விளக்கு எப்போ அணையும், ஆண்டவர்கிட்ட விலகி 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 போக 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 ஆவியான நம்மோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த ஆண்டன், அந்த ஏரியில் அந்த ஆண்டவருக்கு உங்களுக்கு கட்டுப்பாடு, அந்த சிக்னல் கட் ஆகிடும். கட் ஆன பிறகு ஆத்மா சொல்ல, ஆண்டவர் ஒன்று கைவிட்டார்ல, பேசாமல் நீ மாம்சத்தை சேர்ந்துக்கோ, ஆண்டவர் கைவிட்டார்ல, ஆண்டவர் என்ன செஞ்சார், நீ சர்ச்சுக்கு போகலன்னா ஒன்று கர்த்தர் கைவிட்டார்ல, இல்லை நான் விலகிட்டேன், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆவியும் அழியாது, ஆத்மாவும் அழியாது. செத்த பிறகு மனுஷனுக்கு தேவன் தந்த ஆவி தேவன்கிட்ட போயிடும், சரீரம் மண்ணோடு மண்ணாக போயிடும். ஆனால் இந்த ஆத்மாவில் நாம் என்ன செய்தோமோ, உண்மையாக கர்த்தரை தேடினோமா இல்லையா, வாஞ்சியாக இருந்தோமா இல்லையா வச்சு தான் ஆண்டவர் இந்த ஆத்மாவுக்கு வேறு ஒரு மகிமையான சரீரத்தை கொடுத்து தான் உயிர்த்தெழுதலில் நம்ம எழுப்பார். கல்லறையில் இருக்க பாடி எழுப்ப மாட்டார். கல்லறையில் இருக்க பாடி மண்ணோடு மண்ணாக போயிடும். இந்த ஆத்மா நன்மை செய்தால் அதுக்குரிய பிரதிபலனை அடையும், தீமை செய்தால் அதுக்குரிய பிரதிபலனை அடையும். இந்த ஆத்மா நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் விரும்பாத தீமை செய்கிறேன். ஏன் இப்படி நான் செய்கிறேன்னு எனக்கே தெரியல. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அழுகிறார், ஐயோ நிர்பந்தமான மனுஷன், நான் நன்மை செய்யணும் விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமை செய்கிறேன். எனக்கு ஆசை இருக்குது, நன்மை செய்ய ஆசை இருக்குது, ஆனால் மாம்சத்துக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மாம்சத்துக்கு அடிமைப்படுறேன். ஏன் இப்படி செய்கிறேன், ஏன் இப்படி கெட்டு போகிறேன், நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், கெட்டது தான் செய்கிறேன், ஏன் இப்படி செய்ய எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ தான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுள்ள ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, நியாய பிரமாணத்தை செய்ய முடியல, 10 கட்டளை கை கொள்ள முடியல பவுலால். ஆனால்
யோசிக்கிறார், என்னடா மோசை இவ்வளோ சொன்னானே, என்னால் ஒன்றையும் செய்ய முடியலையே, எல்லாத்தையும் தோற்று போகிறேனே, 10 தோற்று போகிறேன்னு, ஒன்று கூட சக்ஸஸ் ஆகலையே. சக்ஸஸ் ஆகாது. இயேசு இல்லாமல் மனுஷனால் ஜெயிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உள்ள ஜீவனுள்ள ஆவி பவுல் மூக்கில் எப்படி மனுஷன் மூக்கில் கர்த்தர் முதல்ல ஊதினாரோ, இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பரிசுத்த ஆவியான மூலமாக பவுல் மேலே ஊற்றப்பட்ட போது, கிறிஸ்து இயேசு ஜீவனுள்ள ஆவின் பிரமாணம் வந்தபோது மாம்ச பிரமாணம் காலி ஆயிடுச்சு. ஆவின் பிரமாணத்தின்படி அவர் செய்ய எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி யாராவது ஜெயிக்காமல் தோற்று போகிறாங்க, நாம் ஜெயிச்சுட்டே இருக்கோம், இன்னொருத்தர் தோற்று போயிட்டுருக்காங்கன்னா நாம் அவங்கள பரியாசம் பண்ணாலோ இல்லை கிண்டல் பண்ணாலோ நான் ஒரு பரிசேயனாக மாறிடுவேன். பரிசேயன் என்னதுன்னா அவனை மாதிரி நான் இல்லை. அப்படி ஆகும்போது நம்முடைய தீபம் அணைஞ்சிடும். கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர். அடுத்தவங்களுடைய குற்றம் செஞ்சு ஒரு ஆள் சபைக்குள்ளே வரான்னு சொன்னால் அவன் குற்றவாளியாகவே நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதுதான் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா பரிசேயன் என்ன பண்ணால், அந்த ஆயக்காரன் செய்கிற ஜபத்தை பார்த்து அவன் மோசமான படுபாவி, அவன் நெஞ்சில் அடித்து அழுகுறான், பாவின்னு ஒத்துக்கிறான், இவன் பாவம் செய்யல தான் கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் அவனை பார்க்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் மூஞ்சிக்கு முடிக்க மாட்டேன், அவன் பாவம் செய்கிறான், நான் கரெக்டாக இருக்கிறேன். அது மண்டைக்கருவம் ஆன பிறகு சுயநிதிக்காரனை கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பரிசேயனுக்கு மன்னிப்பு இல்லை, நெஞ்சில் அடித்து அழுதனுக்கு மன்னிப்பாயிடும். அதனால் யாரையுமே நம்ம ஒருத்தர் தரக்குறவாக நினச்சி மூஞ்சி சுழிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்போம்னா உங்கள் ஆவி ஆஃப் ஆகிடும், உங்களுடைய ஜெபமும் ஆஃப் ஆகிடும், உங்களுடைய அபிஷேகம் ஆஃப் ஆகிடும். அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர்னா நியாயத்தை பார். அது கர்த்தருடைய வேலை, அது என் வேலை கிடையாது. நான் இயேசு கிறிஸ்து இல்லை, நான் கர்த்தர் இல்லை, நான் சுவாசத்தை ஊதலை. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் சுவாசத்தை ஊதினார். அவன் கெட்டு போனால் கர்த்தரை மாற்ற முடியும். அந்த கொய்யமட்டு கையில் இந்த பாத்திரம் கெட்டு போச்சே, ஆண்டவர் அந்த திரும்பமாக அதை வணைஞ்சி உடச்சி போட்டு என்னைக்காவது நிறைய போய் இடித்து மலை மேலே மோதி கீதி உடச்சி அதை திருப்பி கிருபை ஊற்றி மாற்றி வேறொரு பாத்திரமாக உணஞ்சிடுவார். நாம் தான் குறை சொல்லி நம்ம அவி கேட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் அதனால தான் அநேக வீடுகளில் பல பிரச்சனைகள் வரும்போது சரியாக ஜெபிக்க முடியாதபடி கஷ்டப்படுற காரணம் ஆவி இருண்டு போச்சு. மற்றவங்களை குறை சொல்லி ஆவி கெட்டு போச்சு. அதனால தான் யாரையை பற்றி குறை சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, தேவனுக்கு அது பிடிக்காது. நான் உண்டாக்கின மனுஷன் நான் திருத்திக்கிறேன். நான் கொடுத்த ஆவி அவனுக்கு, நான் அவனுக்கு சுவாசத்தை கொடுத்துருக்கேன். அவன் எப்படிப்பட்ட தப்பு செஞ்சாலும் நான் திருத்திக்கிறேன். அது நீ செய்யாத, நீ செய்ய போனால் உன் விளக்கு காலி. அதான் பரிசேயனுடைய விளக்கு காலி. கரெக்டாக தான் வாழ்ந்தான், அவனை மாதிரி இல்லைன்னு சொன்னதுனால இவனுடைய விளக்கு அங்கே அவுட் ஆகிடுச்சு, கோயிலே அவுட் ஆகிடுச்சு. ஆமேன். கர்த்தர் நம்முடைய இதயங்களை தொட்டு பேசுவாராக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கேயும் சொல்ல பாருங்கள். இது ரோமரில் 8:16 வாசிங்க. 16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று 16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் என்பதுக்கு எப்படி கர்த்தர் சாட்சி கொடுக்குறாருன்னா, அவருடைய ஆவினாலே நம்முடைய ஆவியோடு சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார். அவன் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது ஜெபிக்கும்போது நம்ம ஆவி உற்சாகமாக ஆச்சுன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சாட்சி கொடுக்குறார். நம்ம இங்கே சபைக்குள்ளே வந்து இல்லை வீட்டில் ஜெபிச்சாலும் ரோட்டில் ஜெபிச்சாலும் எந்த மரத்தில் ஜெபிச்சாலும் ஜெபம்னு சொன்னால் ஆவி உற்சாகமாகுதுன்னா எரிது விளக்கு, பச்சை விளக்கு எரிதுன்னு அர்த்தம். இல்லை ஜபமா ஐயோ அப்படின்னா அணிச்சி விளக்குன்னு அர்த்தம். தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கலன்னு அர்த்தம். பாருங்கள், இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் நாம் யார் பரலோகத்துக்கு சுதந்திரிக்க போகிற சுதந்திரமாகவே
தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்து கூட சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட மேம்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆதலால் இக்காலத்து பாடுகள். அடிக்கடி கூட்டத்துக்கு வர்றது சொல்கிறதெல்லாம் பாடு கிடையாது. பாடுபட்டால்தான் நீ சுதந்திரவாளியாக மாற முடியும், உங்கள் ஆவி பரல சுதந்திரிக்கும். அதனால் இக்காலத்து பாடுகள், இந்த கூட்டங்கள் வருவதோ ஜபத்துக்கு வருவதோ பாடுகள் இல்லை, இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. எப்படா கத்தர் வருவாண்டி. யானை புலியும் கூட ஐயோ என்னை அடிக்கிறானே, கொள்றானே, கத்திர குத்துறானே, வெட்டுறானே, டெய்லி நான் கசக்கொடையில் சாவுறானே, என்னை திங்கிறானே, எப்படா எங்களுக்கு விடுதலை. சிருஷ்டிகளும் மிருகங்களும் தேவன் எப்படா வெளிப்படுவார், தேவபுத்திரர் எப்போ வெளிப்படுவாங்க, தேவ பிள்ளைகள் எப்போ பரலோகம் போவாங்கன்ட்டு அவைகளும் ஆசையாக காத்திருக்குது. நாம் காத்திருக்கிறோமா இல்லையோ? நாய், பூனை, புலி எல்லாமே ஆண்டவர் வந்தால் தான் அதுகளுக்கு ஒரு விடுதலை, இல்லைனா ஷூட் பண்ணி கொண்டுட்டே இருப்பான் மனுஷன். ஆமாவா இல்லையா? சிருஷ்டியானது மிகவும் ஆவலுடைய காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது யோபு ரொம்ப தெளிவாங்க சொல்கிறார். யோபு, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வவல்லுடைய சுவாசம் எனக்கு, சர்வவல்லுடைய சுவாசம். அப்போ நம்முடைய உயிரோட, மிருகத்துடைய உயிரோடு தேவனுடைய சுவாசம் இல்லை, நம்முடைய உயிரோடு தேவனுடைய சுவாசம் இருக்குது. அதனால தான் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், நாம் ஆவிக்குரிய மனுஷனிடம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால தேவ வசனம் தெளிவாக சொல்வது, தேவன் மனிதனுக்குள்ளே தான் சுவாசத்தை ஊதினார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபில் வாசிக்கிறோம். அங்கே எப்படிப்பட்ட ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று எழுதுகிறார். ஆவி இல்லாத சரீரம், தேவ ஆவியை ஒருவன் பெற்றுக்கொள்ளாவிட்டான், தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டான், அவன் செத்தவனாக இருக்கான்ட்டு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்தது. ஒரு மனுஷனுடைய கிரியை இல்லாத விசுவாசம், ஆவி இல்லாத சரீரம். இயேசு கிறிஸ்து ஒரு ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்காவிட்டா, அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டா, அவன் ஆவி இல்லாத ஒரு ரோபாட்டு மாதிரி நடக்கிறான், அலைஞ்சு திரிகிறான், வேஷமாக திரிகிறான், விருதாவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்குறான், எங்கே போய் சேர போகிறான்னு அவனுக்கு தெரியாது. ஆகினால ஆவி இல்லாத இந்த உலகத்தை அலைகிறாங்களே, அவங்க செத்த உடம்பு தான் அழியுது. ரோட்டில் செத்த பாடி தூக்கிட்டு போகிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல். அது ஆவி இல்லாத சரீரம். நாம் ஆவியை பெற்ற சரீரம். ரட்சிக்கப்படும்போது தேவன் நமக்குள்ளே சுவாசத்தை ஊதினார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கும்போது அவர் நமக்குள்ளே தங்கி நம்ம ஆலயமாக மாற்றுறாரு. நம்ம ஆவியானவர் நம்ம ஆவியோடு கூட இருந்து தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிய மறுபடியும் பிறக்கும்போது தேவ ஆவியை, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆவியினால் பிறக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதுக்கு நிற்கிறது என்ன சொல்கிறான், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ முதிர் வயது ஆகும்போது எப்படி தாயின் வயிற்றில் போயிட்டு மறுபடியும் பிறக்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு ஏசாமி சொல்கிறாரு, ஆவினால் பிறந்தது ஆவியாக இருக்கும். 4ஆம் வசனத்தில் ஆவினால் பிறந்தது ஆவியாக இருக்கும், மாம்சத்தால் பிறந்தது மாம்சமாக இருக்கும். நீ மாம்சத்தில் பிறந்த, அம்மா உன்னை பெற்றெடுத்தா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலையும் பெற்றெடுத்தா. ஆதாமுடைய பாவத்திலையும் பிறந்த, அது மாம்சத்தின்படி உள்ள பிறப்பு. இது ஆவியில் உள்ள பிறப்பு. ஆவி செத்து போயிருக்குது, அந்த ஆவி கத்தை பிறக்க வைக்கிறார். ரட்சிக்கப்படும் போது ஆவியை பிறக்க வைக்கிறார்.
இயேசு சுவாமி தன் ஜீவனை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த ஆவி நானும் அவைகளுக்கு ஜீவனாக இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னார். அந்த ஆவி நமக்குள்ளே வரும்போது செத்து போன நம்ம, விக்கிரகத்தில் செத்து போன நம்ம, பாவத்தில் செத்து போன நம்மளை நம்முடைய ஆவி கத்தனை செய்கிறாரு, உயிர்ப்பிக்க. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அதே போல் மனுஷன் சாகும்போது அவனுடைய ஆவி அவனுடைய பிரிஞ்சு போச்சுன்னா அது டெட் பாடி. அதை நீ அடித்தாலும் குத்தினாலும் அதுக்கு வலிக்காது. நான் உயிரோடு இருக்கவனுக்கு தான் உடம்பு வலிக்கும், அடித்தாலும் வலிக்கும். ஜுரம் வந்தாலும் கஷ்டமாக இருக்கும், தலைவலி வந்தால் வலிக்கும். ஆனால் டெட் பாடிக்கு ஒன்றுமே வலிக்காது. அது கெட்ட வார்த்தை திட்டினா சொரணம் இருக்காது. அதை அடித்தாலும் ஒன்றும் செய்யாது, அதை குத்தினாலும் ஒன்றும் செய்யாது, சோறு போட்டாலும் திங்காது. அது டெட் பாடி. இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க டெட் பாடி தான். பெற்று அவங்க நடக்கிறாங்க, வேலையை செய்வாங்க, அவ்வளோதான். அவங்க ஆன்மா எங்கே போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆவி செத்து போயிருக்குது, தேவனுக்கு தூரமாக இருக்குது. ஆதாமுடைய ஆவி தான் அவங்களுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்துவின் ஆவி அவங்களுக்குள்ளே வரல. நாம் கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள், தேவனுடையவர்கள், சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆவிக்குரிய சிந்தையை ஆவியானவர் தான் நமக்கு வழிகாட்டுவார். வாசிக்கிறோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் இல்லை, மனுஷனில் ஒரு ஆவி இருக்கு. கர்த்தர் ஆவியை கொடுத்துருக்காரு. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். ஆவி இல்லாத மனுஷன் தான் மிருகமாக மனுஷனாலும் நமக்கு தெரியாது. வெட்டி போட்டு போயிட்டே 10 பேர் 100 பேர் வெட்டி போட்டுருவான். தீவிரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பே ஏர்போர்ட்டில் வந்து குண்டு போட்டு 1000 பேர் கொலைப்பட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஐயோ மனுஷனாச்சே கொல்றமே எண்ணமே இருக்கு. அவன் மிருகம். ஆவி இல்லாத மனுஷன் கொலை பண்ணுவான், வெட்டுவான், குத்துவான், அநியாயம் பண்ணுவான். அவனுக்கு மனசாட்சி இருக்காது. ஆவி வந்த பிறகு தான் மனசாட்சி வரும். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்கு இவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஒருத்தரான அறிய முடியாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆவியை தொட்டு அவன் இயேசுவை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுக்குரிய காரியங்களை ஒரு மனுஷனை அறிய முடியுமே தவிர மற்ற உலகத்தில் அத்தனை பேருக்கு நரகனா என்ன தெரியாது, சொர்க்கனா என்ன தெரியாது, பாவன் என்ன தெரியாது, அநியாயம் என்ன தெரியாது. மிருகமாய் மனுஷன் சுற்றுவான். அதனால தேவன் நம்மை அழைத்து நம்மை ரட்சித்து நமக்கு இந்த இளைப்பாறுதலை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து சபைக்குள்ளே கொண்டு வந்து உன் ஆவியில் விளக்கு ஏற்றி உன் தீபம் எரியட்டும். தேவன் நம்முடைய தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ நம்முடைய இஷ்டம் இல்லாமல் கத்தரை தேடுறதுக்கு இஷ்டமெல்லாம் போகிறதுனாலையோ நாம் என்ன செய்கிறோம்? விளக்கு அணைச்சி போட்டுறோம். ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்சா அதை அணைக்கணும்னு சொல்லி ஒன்று ஊதலாம். இல்லை ஒரு பாத்திரத்து மேலே கவுத்து போட்டால் அது ஆஃப் ஆகிடும். இல்லை மண்ணு தூக்கி அது மேலே போட்டால் ஆஃப் ஆகிடும். ஆவியானவர் உணர்த்தும் போது சுமார் அப்படின்னு ஆவியில் மண்ணை தூக்கி போட்டால், இல்லை நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு அப்படி பண்ணால் ஆவி ஆஃப் ஆகிடும். ஆவியானவர் இந்த ஆவி மூலமாக தான் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சுயமும் மாம்சமும் பலமாக வேலை செஞ்சுன்னா ஆவியானவர் அங்கே துக்கப்படுவார், அது ஆஃப் ஆகிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இன்னும் தெளிவாக எபேசியர் 4:23 வாசிக்கும் போது, உங்கள் உள்ளத்திலே எப்படி இருக்கணும்? புதிதான ஆவியுடையவர்களாக மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொரு அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனோடு என்ன பேசணுமா? மெய்யே, உண்மைதான் பேசணும். நீங்கள் கோபம் கொள்ளலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் அப்படி ஆஃப் ஆகிடணும், இறங்கிடணும்.
அப்படி இறங்காவிட்டா யார் உள்ளே வருவான்? பிசாசு உள்ளே வந்துடுவான். பிசாசு இடம் கூடாதுங்க. பிசாசு உள்ளே வந்து என்ன செய்யும்? அந்த ஆவிக்குரிய விளக்கு என்ன செஞ்சிடும்? ஆஃப் ஆகிடும். அப்படி வசனம் என் காலுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருக்குது. சில பேர் விளக்கு எரிதுன்னு தெரியாது. தேவன் நம்மோடு பேசுகிற காரியத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆவி உங்களுக்கு மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்கும் சத்தியம் போகுது. முழு உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கும் அவங்களுடைய ஆவியை எப்படி துக்கப்படுத்தி அணைச்சி போடுறாங்கன்றத பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துவாராக. ரோமர் 1:9 ஏன் தேவன் அவருடைய ஆவியை கொடுக்குறான்னா, ஆவி இல்லாமல் ஆவியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. ரோமர் 1:9 வாசிக்கிறேன் பாருங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு பாருங்க, என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சி. ஒருத்தருக்கான ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவோம், அப்புறம் ஜெபிக்காமல் விட்டுட்டு ஜெபம் பண்ணனே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, உங்கள் ஆவியோடு தேவ ஆவியை சாட்சி கொடுக்க மாட்டார். ஜெபிக்கிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா ஆவியான கவனிக்கிறார். நான் மற்றவர்கள ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்காமல் விட்டால் ஆவியான நம்ம ஆவியோடு சாட்சி கொடுக்க மாட்டார். அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தினால என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு. இப்போ பரலோகத்தில் எது நமக்கு சாட்சி கொடுக்கும்? ஆவியானவர் தான் சாட்சி கொடுப்பார். இயேசுவின் ரத்தம் சாட்சி கொடுக்கும், வேத வசனம் சாட்சி கொடுக்கும். நமக்கு 3 சாட்சி பரலோகத்தில் சாட்சி கொடுக்கும். இங்கேருந்து பரலோகம் போனால் நமக்கு யார் சாட்சி கொடுப்பான்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி கொடுக்க மாட்டான், சொந்தக்காரன் சாட்சி கொடுக்க மாட்டான், பாஸ்டர் சாட்சி கொடுக்க மாட்டார். 3 காரணம்: ஆவி, வார்த்தை, ரத்தம். ஆவி, வார்த்தை, ரத்தம். 1 அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆவியும் வார்த்தையும் ரத்தமும் நமக்கு சாட்சி கொடுக்கும். ஏன் ஆவியானவரை வருத்தப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னால், நமக்கு பரலோகத்தில் சாட்சி கொடுக்கறது அந்த 3 காரியங்கள் தான். அதை குறித்து 1 நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3. அது யார் அப்படின்னு சொன்னால், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 5:7. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பார்த்தீங்களா? பூலோகத்தில் சாட்சி இருக்கிறது 3: ஆவி, ஜலம், ரத்தம். 8ஆம் வசனம். 7ஆம் வசனத்தில் பரலோகத்தில் சாட்சி இருக்கிறது யார்? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பிதா எப்படி சாட்சி கொடுப்பார்? நான் அனுப்பின குமாரனை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க, இவங்க ஆவியின விளக்கு ஏற்றினேன், என்னை விட்டு பிரிஞ்சிருந்த மனுஷன் பிதாவாகி என்னோடு சேர்ந்தான், குமாரன் மூலமாக சேர்ந்தான்ட்டு பிதாவுக்கு சாட்சி கொடுப்பார். 2வது என்ன சாட்சி கொடுக்குன்னு சொன்னால், வார்த்தை யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ரத்தம் சிந்திருக்கார். அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதுனால, அவர் ரத்தம் பாவத்தை கழுவினதுனால, இயேசுவும் அவருடைய ரத்தமும் நமக்காக பரலோகத்தில் சாட்சி கொடுக்கும். 3வது சாட்சி கொடுக்கணும்னா, அந்நிய பாஷை பேசுவதற்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டும் கிடையாது, ஆவி பற்றி எப்போதும் எரியணும், அது அனலாக இருக்கணும், அது தேவனோடு ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும், நன்மை தீமை அறியணும், பாவத்தை விட்டு விலகணும், பிசாச உலகத்தை ஜெயிக்கணும். அந்த ஆவிக்கு கீழே மாம்சத்தை கொண்டு வந்து அடக்கணும், ஜெயம் அடக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பவுல் அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, ஆகினால மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க நான் தானே ஆகாதவன் என்று எண்ணப்படாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய சரீரத்தை அடக்குகிறேன். எப்படி அடக்குறாரு? கயிறு வச்சா உடம்பை கட்டுறாரு. கயிறு வச்சு கட்டலை, ஆவியானவருக்கு கீழே, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டு கீழே, ஆவியானவருடைய கண்ட்ரோலு கீழே தன் சரீரத்தின் அவயங்களை கீழ்ப்படுத்தி அடக்குகிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்ய விடுறேன். என் இஷ்டப்படி நடக்கலை, என் இஷ்டப்படி ஓடலை, என் இஷ்டப்படி செய்யலை, என் இஷ்டப்படி பேசலை, ஆவியானவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றார். ஆவியானவருடைய கண்ட்ரோலில் ஒரு மனுஷன் வராவிட்டா சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்.
தான் சொந்த இஷ்டம் செய்கிறவன் சர்ச்சுக்கு வர முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, கர்த்தரை தேட முடியாது. ஆவியானுடைய விளக்கு எரிஞ்சால் மட்டும்தான் ஆலயத்தில் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என் விளக்கு அணைஞ்சு போய் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா பரலோகம் போகுமான்னு சொல்ல முடியாது. அடக்காரனை வேணால் பண்ணலாம், பரலோகம் போக முடியாது. ஏன்னா விளக்கு எரிஞ்சாதான் தீபங்கள் நட்சத்திரமாக நம்ம அங்கே பிரகாசிக்க போகிறோம். ஆமேன். உயிர்த்தெழுந்தவங்க என்ன செய்ய போகிறோம்? நட்சத்திரமாக ஒரு ஒரு மனுஷனுடைய மகிமை ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமை வித்தியாசப்படும். 1:15 வாசிக்கும் போது எல்லா மாம்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பறவைகள் மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மனுஷனுடைய மாம்சம் வேறு. எல்லாம் உயிர்த்தெழும்போது கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும்போது மகிமையில் வித்தியாசம் உண்டு. நட்சத்திரத்துக்கு வித்தியாசம் உண்டு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்கள் மகிமை வேறு. கொஞ்சமாவது ஓடி இருந்துச்சுன்னா தான் பரலோகம். மொத்தம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என்ன இருக்கும்? ஆமேன், ஹல்லேலூயா. அவங்க இஷ்டம், கோயிலுக்கு வராது அவங்க விருப்பம். தேவன் லட்சியத்திட்டார், அவர் வேலை கல்வாரி செஞ்சிட்டார், அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டார், நம்ம செத்து போன ஆவியை உயிரடி செஞ்சிட்டார், கொஞ்சம் கொளுத்தியும் விட்டார். அது என்ன செய்யணும்? அது உலகம் என்ற காற்று, மாம்சம் என்ற காற்று உள்ளே வந்து அந்த விளக்கு அணையாதபடிக்கு. ஒரு விளக்கு ரோட்டில் கொளுத்திட்டீங்க, அணையக்கூடாதுன்னு என்ன செய்வீங்கன்னா 2 கை கொடுத்து என்ன செய்வீங்க? அணவு கட்டுவீங்க. அணவு கட்டின என்ன செய்யாது? அந்த விளக்கு அணையாது. அதுபோல் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் விளக்கு, ரட்சிப்பின் விளக்கு, அபிஷேகத்தின் விளக்கு, மனசாட்சி என்ற விளக்கு அணைந்து போகாது. தேவனோடு உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தேவனுடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 7:25 அதான் பவுல் சொல்கிறார். என்ன பண்ணலாம்? ஆகையினால என்னுடைய மனசில் நான் ஆசைப்படுறேன், நான் விரும்பலை, நான் செய்ய முடியல, ஆனால் இப்போ கர்த்தருடைய ஜீவனில் ஆவிக்கு ஒப்பு கொடுக்குறேன், அப்போ எனக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி கீழே இறங்கி வர்றாரு. வாசிங்க ரோமர் 7:25. என் மனதிலே நான் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மாம்சத்தினாலேயும் பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். பார்த்தீங்களா? பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். 25 ஊழியம் செய்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் ஆவியில் பலப்படல, ஆவி பற்றி எரியல, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன். பாவத்தை செய்கிறேன், ஏன் செய்கிறேன் எனக்கு தெரியல. 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவளாக இருந்து, இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் ஏற்றுக்கிட்டவனாக இருந்து, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மாம்சத்தின்படி நடவாமல், விளக்கெறியதில்லை, மைண்டில் மனசாட்சி விளக்கெறியிற மனசாட்சி போகிற வழியில் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறன்னு ஒருத்தன் இருப்பானால் அவர்களுக்கு என்னால ஆக்கினை தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. அதனால்தான் கொரிந்தியரில் அழகாக சொல்கிறாரு, ஆவிக்கு கீழே ஆவிக்குள்ளே வாங்க, ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவியில் அனலாருங்க, ஆவியில் பாடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய குதிரை வண்டிலாம் ஆத்மாவும் சரீரமும் ஆவியான கண்ட்ரோலில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் ஜெபிக்க முடியும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இல்லை லபலபன்னு கத்தலாம், ஆனால் போய் சேராது. கத்துட்டு உங்கள் தீபம் எரியுது, மனசாட்சி சொல்கிறோம், கரெக்டாக இருக்க, சுத்தமாக வச்சுருக்க, மனசாட்சி சுத்தமாக இருக்குது, யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்க, பகை வச்சில்ல, கசுப்பு வச்சில்ல, எரிச்சல் வச்சில்ல, வைரக்கியம் வச்சில்ல, உன்னுடைய ஆவி கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஆவி கெட்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு. கர்த்தர் நம்மை தொடுவாராக. நம்மள ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ண. தகப்பனே, எங்களுடைய ஆவியில் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே.
எங்களுடைய ஆவியில் அனலாக இருக்க ஆவியில் அனலாக இருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியில் ஊழியை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியை செய்யுங்கள். எங்களுடைய ஆவி, எங்களுடைய மனசாட்சி, எங்களை உள்ள உணர்வு ஆண்டவர் ஏனோ தானோண்டு வாழ்க்கை வாழ்ந்தது போதும். எங்களுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் தந்த விளக்கு, கர்த்தர் கொடுத்த வெளிச்சம் அது அணைஞ்சு போகாதபடிக்கு இந்த ஆவியை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே இயேசு சொன்னபோது நீங்கள் இன்ன விதமான ஆவி உள்ளவர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று சொன்னீங்க. எங்களுடைய ஆவி கெட்டு போகக்கூடாது. எங்கள் ஆவி கெட்டு போகக்கூடாது. கரைப்படிந்து போகக்கூடாது. தேவ சத்தம் கேட்கணும். தேவ சித்தம் செய்யணும். தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். அதுக்காக எங்களுடைய ஆவியை நல்லா திறந்து பார்க்க ஆவியின் கண்களே, மனசாட்சியின் கண்களே, ஆவிக்குரிய மனக்கண்களே திறந்து கர்த்தருடைய ஒளியை வெளிச்சத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமையா. உன்னுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.